அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் ஜமால் முகமது அஜ்மான்ல இருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கடா, இப்ப கௌபத்துல்லாவில் வந்து மக்காம இப்ராஹிம் என்று சொல்லி ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அந்த ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடியவர்கள் வந்து அந்த மக்காம இப்ராஹிம் நின்று தொழுகிறது வந்து ஒரு சுன்னத்தான ஒரு வணக்கம் இருக்கிறது. இந்த மக்காம இப்ராஹிம் என்று ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கௌபத்துல்லாவை கட்டி அதுக்கப்புறம் சிதிலமடைந்து ஒண்ணுமில்லாம போனதுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா அந்த கௌபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்யறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அப்ப அவங்க நின்று அந்த கட்டிய இடம் இருக்கா இல்லையா, அவர் அந்த கௌபத்துல்லாவை கட்டினாங்களா இல்லையா, அவர்கள் நின்று கட்டியதுனால மக்காம இப்ராஹிம், இப்ராஹிம் நின்ற இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்லயே வந்து மக்காம இப்ராஹிம்ல தொழுது தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டிய இடம் ஒரு இடத்தை மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா இடத்துலையும் சுற்றி தான் நின்று கட்டினாங்க, ஒரு இடத்துல மட்டும் நின்று கட்டல. அந்த அவர்கள் வந்து அந்த அந்த கௌபத்துல்லாவை கட்டும் பொழுது அவர்கள் நின்றார்கள், நின்று கட்டினார்கள் அப்படிங்கிறதுக்காக அதிலே நீங்க என்ன செய்யுங்க 2 ரக்காயத்து தொழுது கொள்ளுங்கன்னு அல்லாஹ்வும் சொல்றான். அதுதான் மக்காமி இப்ராஹிம் அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அந்த பாதம் மாதிரிலாம் வச்சிருக்காங்களா இல்லையா, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாதம்னு சொல்றாங்க, அதெல்லாம் பொய், அதெல்லாம் கிடையாது. ஆனா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள், அங்க நின்று தொழுகிறது என்பது சுன்னத் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும்.